Hello friends, welcome back to anithajaganskitchen kitchen. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்லயே எப்படி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெண்டு ஓல்ட் பெயிண்ட் பாக்ஸ் நான் எடுத்துர்க்கேன். சோ கீழ இருக்க பெயிண்ட் பாக்ஸ்ல மேல மட்டும் கொஞ்சம் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி மெட்டல் ஸ்கியூவர்ஸ் போட்டு வெச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படினாக்க மேல இருக்க பாக்ஸ் வந்து அது மேல உட்காரதுக்காக தான். இப்போ மேல இருக்க பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டி ஷேப்பா ரெண்டு டியூபை கட் பண்ணி அதுலயும் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி இந்த மாதிரி போட்டு வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் மேல இருக்க பாக்ஸை சுத்தியும் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிட்டு பாட்டம்லயும் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிக்கோங்க. பாட்டம்ல எதுக்கு பண்றோம் அப்படினாக்க நம்ம மேல போடுற அந்த வெஜிடபிள் பீலிங்ஸ் அந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் எக்ஷெல்ஸ் அதோட அந்த லிக்விட் எல்லாம் கலெக்ட் ஆகும். அதை வந்து கீழ இருக்க பாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றோம். சோ இப்படி நீங்க மேலயும் கீழேயும் வெச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வெச்சுக்கோங்க முதல்ல இந்த பாக்ஸை. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படினாக்க ஹோம்மேட் கம்போஸ்ட் அப்படி இல்லைனாக்க நீங்க கடையில வாங்குற கம்போஸ்ட் கூட ஒரு லேயர் போட்டு வெச்சுக்கோங்க. இப்போ கம்போஸ்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து நீங்க நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் பீலிங்ஸ் ஃப்ரூட் பீலிங்ஸ் அப்புறம் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர்மெலன் அவாய்ட் பண்றேன். ஏன் அப்படின்னாக்க நான் ஒரு தடவை வாட்டர்மெலன் போட்டேன், கீழே இருக்க அந்த ஃபர்டிலைசர் லிக்விட் கலெக்ட் ஆகிறது இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்மெல்லியா இருந்தது. ஸோ அதனால நான் அதை அவாய்ட் பண்றேன். இப்போ உங்கள் கிச்சனில் எப்பப்போ நீங்கள் வந்து பீலிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அப்பப்போ டாப் அப் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கம்போஸ்டிங் ப்ராசஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் லான் மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதோட கிராஸ் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரைட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகி கம்போஸ்ட்டும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். வந்து நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் தூரமாக வச்சுருங்க. ஏன்னா இது வந்து ஃப்ளைஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால தூரமாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் நல்லது. இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மேலே இருக்க பாக்ஸ் நான் லிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். கீழே பாருங்க அந்த நேச்சுரல் ஹெல்த்தி ஃபர்டிலைசர் லிக்விட் கலெக்ட் ஆயிருக்கு. இது வந்து 1:10 ரேஷியோவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பார்ட் நீங்கள் வந்து கம்போஸ்ட் இந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 10 பார்ட்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டொமேட்டோ பிளான்ஸ் வெஜிடபிள் பிளான்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து நேச்சுரலான ஹெல்த்தி லிக்விட். இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸோட ரியல் ஒர்க்கர்ஸே இந்த வேர்ம்ஸ் தாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம பிளான்ட் பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கீழே லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் நாங்கள் போட்டுருவோம். ஸோ நீங்கள் கம்போஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும், நம்மளுடைய கம்போஸ்டிங் ப்ராசஸ் சீக்கிரமாகவும் ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹார்ஸ் மென்யூர் அப்புறமா கவுடங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இங்கே யூகேல தான் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நாங்கள் வந்து வேர்ம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து எக்ஷெல்ஸ் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கால்சியம் ப்ரொவைட் பண்ணும் நம்முடைய கம்போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் இது நல்ல இவ்வளோ நல்ல நேச்சுரல் ஃபர்டிலைசர் சீக்கிரமாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான லிக்விடுங்க இது. நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்முடைய கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னாக்க கீழே வந்து ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்க பக்கெட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க கீழே வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டிப் பண்ணக்கூடாது. ஸோ முக்கால வரைக்கும் அது வந்து உட்காரணும். அதுக்கப்புறமா அதோட பாட்டமில் வந்து நாங்கள் ஹோல்ஸ்லாம் ட்ரில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு மஸ்லின் கிளாத் ஆட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்க பாக்ஸில் நீங்கள் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள் பீலிங்ஸ் ஃப்ரூட் பீலிங்ஸ் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸு அதுக்கப்புறமா கால்சியமோட கொடுக்கறதுக்காக எக்ஷெல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு மெத்தட். பாருங்கள் நான் மேலெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஹோல்ஸ் போடுறதுனால நான் நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கும். நான் வந்து இந்த ப்ராசஸை லாஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள் 6 மாதம் வின்டர் கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்போஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு குஷ்டியாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் கம்போஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் பிளான்ஸ்க்கு இப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து சீவ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத இருக்கும், அந்த குச்சிலாம் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.
இப்போ நீங்கள் இருக்கிற இடத்தோட வெதர் பொறுத்தாங்க இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் எவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு சொல்ல முடியும். இப்போ நாங்கள் இருக்கிறது யூகேன்றதுனால எனக்கு 6 months ஆச்சு. இப்போ நீங்கள் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 to 3 monthsலேயே சீக்கிரமாகவே கம்போஸ்டிங் ரெடி ஆகிடும். இப்போ இந்த கம்போஸ்ட் ரெடி ஆன பிறகு நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி இப்போ காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இந்த குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். மற்ற கம்போஸ்ட்டை டேரெக்டாக பிளான்ட்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் பேட்சை நீங்கள் இன்னும் புதுசாக இந்த பீலிங்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி புது கம்போஸ்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.